வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும். ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்குடி சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மனைவியாக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்கள், இரவு நேர வாக்குவாதங்கள் சில இடங்களில் அமைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 6 இருக்கார். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா 2 7 6 கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, பட் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. குழந்தைங்களோட விஷயம் நார்மலாக கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பீங்க. வேலையில் வந்து வாக்குவாதங்களையோ எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் நிறைய, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி மூன்றாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து 7 சூரியனுடைய சாத்தமும் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு, நிறைய மாற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியான சனி வந்து 5 இருக்கும்போது வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்ல விஷயமும் கூட. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் 5 வந்து சனி. ஸோ 5 உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் 5 இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 7 இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் பேராசையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் அதிபதியில் வந்து 6இல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனையை கொடுக்குதுங்க. ஸோ பரிவர்த்தனை போது கணவன் மனைவிகளில் என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகி கிளியராக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து 8ஆம் அதிபதி சுக்கிரன் 7 இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போதுமே வந்து துலா லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த பேராசையும் கொஞ்சம் வந்து எமோஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்றதான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் வந்து கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த ஊரில் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தாங்க பார்த்துனதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் 7 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து அவர் ஏதாச்சும் பேச போய் அதில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இதுமாரி பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7 11ஆம் அதிபதி வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், அதில் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஏற்றங்களும் தொழில் மாற்றங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்த 6இல் இருந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. காரணம் என்னென்னா செவ்வாய் போது உங்களுக்கு சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்பேற்பட்ட தகராறு இருந்தாலும் எல்லாமே சுமூகமாக சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 புதனுடைய சாதனம் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளில் கவனமாக இருக்கணும்.
துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5லிருந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குருவுடைய சாரம், அதாவது 7ல் உள்ள குருவின் சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன சலனங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சலும், பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் போய் ஏன்னா தங்குறீங்கன்னா கூட கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போகிறீங்க வெளியூருக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க தோளில் படுத்து தூங்கிட்டு வருவான், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சில பேர்லாம் 2 பக்கம்லாம் தூங்குறவடலாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தவனது கேது 12லிருந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியோட சாதனை போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறது 8ஆம் அதிபதி 7ல் இருந்து கணவன் மனைவிகளும் நிறைய வாக்குவாதங்கள், ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இரவு நேரங்களில் வந்து சில நேரங்கள் தூங்குற நேரத்தில் வந்து சண்டை போட்டுப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு விடணும். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின் போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்துலேருந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் உயர் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8ல் இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவருக்கு விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும், துலாம் கன்னி சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும்போது மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரனதே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துக்கோமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார், அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் வேணும்னா 6ஓ 8ஓ 12ஓ கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷனும் கொடுத்தும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது, கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறதை விட இப்போ பாருங்கள் மகர லக்னம் ஒரு ஜோதிடத்தை போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தசனம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாட்டிடுவாங்க. ஆனால் கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.